शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। हरि ओम। எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல்வாழ்க்கையும் வந்து அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் அனைத்து ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கும் ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்குமான 2025ஆம் ஆண்டினுடைய வார பலன்களை ஞாயிறு முதல் சனி வரைக்கும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வாரம் என்பதும் ஒரு விசேஷமான வாரமாகத்தான் வந்து அமைகிறது. ஏனென்றால் இந்த வாரத்திலும் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு 12ஆம் இடமாக்கி மீனத்திலேயே அமர்ந்திருக்கின்றன. இந்த வாரத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை 2 நிமிஷத்துல பார்த்துருவோம். முதல் நாள் 6ஆம் தேதி ஏப்ரல் 2025 ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்ரீராம நவமியாக வந்து அமைந்திருக்கிறது. அன்றைக்கு வசந்த நவராத்திரியினுடைய முடிவாகவும் அமைகிறது. ராமன் சொன்னாலே வந்து ஜெயம் விஜயம் தர்மம் அப்படிங்கிறதுனால ஸ்ரீராம நவமி அன்றைக்கு ராமருடைய தரிசனத்தை செய்ய வேண்டும் நாம். பிறகு 7ஆம் தேதி வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது நீச்சம் பெற்று வக்கரம் பெற்ற புதன் வக்கரத்தை முடித்து நேர்கதி அடைகிறார். அது வந்து மீனத்துல அடைகிறார். அப்படிங்கிற போது நீச்சத்துல இருந்தாலும் கூட இன்னொரு கிஃப்ட் என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து அங்க உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த நீச்சமானது நீச்ச பங்கம் அடைகிறது. அதனால புதன் வந்து இந்த வாரத்தில் வக்கரம் முடிவை அடைகிறார். அப்படின்னா திங்கிங் கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து நல்லபடியாக மாறப்போகிறது என்பது பொருள். அடுத்தது 10ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷமாக வந்து அமைகிறது. இந்த வியாழக்கிழமை பிரதோஷ காலங்கள்ல வந்து போய் நம்ம நந்தியை தரிசனம் பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணினோம்னாக்கா குழந்தை வரமானதும் பிறகு கல்வியும் நிறை கல்வியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். அடுத்தது 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து முகூர்த்த நாளாக வந்து அமைந்து அன்னைக்கு பங்குனி உத்தரமாக அமைகிறது. உத்தரத்திலே பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்தது. அன்னைக்கு முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக, பிறகு அன்னைக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கு வந்து சதுர்தசி. சதுர்தசிங்கிறதே ஒரு விசேஷமான, அதாவது பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து ரொம்ப பலம் வாய்ந்த நாள். அன்றைக்கு வந்து ரிஷபத்தில் வளர்பிறையில ரிஷப லக்னத்துல வந்து 8:30 10 மணி வரைக்கும் நல்ல முகூர்த்தம் இருக்கிறது. அது வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும், நம்ம புதிதாக ஏதாவது பண்ண வேண்டும் அப்படின்னா இந்த டைம்ல பாருங்க. குறிப்பாக 9:05 9:15 வரைக்கும் நமக்கு புஷ்கர நவாம்சமானது இருக்கிறது. ஏதாவது கையெழுத்து போடணும் அப்படின்னா இந்த டைமை பயன்படுத்துங்க. யார்கிட்டயாவது வந்து நம்ம மிக முக்கியமான பெரிய விஷயங்களை பற்றி பேச வேண்டும் அப்படின்னா இந்த டைம்ல நம்ம பயன்படுத்தலாம். சரி, அடுத்தது 12ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை வந்து பௌர்ணமியாக வந்து அமைகிறது. இதுதான் இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள். சரி, சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னு கேட்டா விருச்சிகம், தனுர் ராசி, மகரம், கும்பம், இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டமமாக வந்து அமைந்திருக்கிறது. அதெல்லாம் நான் வந்து அந்த ராசியினுடைய பலன்கள் சொல்லும் போதே சொல்லிடுவேன். கிரக யுத்திகள், கிரக சேர்க்கைகள் என்ன ஒரு பெரிய சமாச்சாரமா இருக்கிறது அப்படின்னா 5 கிரகங்கள் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுல முக்கியமாக நான் பார்ப்பது வந்து சந்திர மங்கள யோகமானது 4ஆம் வீட்டில் அமைந்திருக்கிறதுனால, என்றால் செவ்வாய் வந்து 4ஆம் வீட்டுல நீச்சம் இருக்கிறார். அந்த நீச்சமானது பங்கம் ஆகுவதனால் இந்த வாரம், அதாவது முதல் 3 நாட்கள் சந்திர மங்கள யோகம் இருக்கிறதுனால லேண்ட் விஷயத்தை பத்தி தாராளமாக நம்ம டீல் பண்றோம். வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் அப்படின்னாக்க இந்த 4 நாட்களை பயன்படுத்துங்கள்.
அது வந்து அந்தந்த ராசிக்கு ஏதாவது சந்திராஷ்டமம்னா அப்ப சொல்லிடுவோம், அது மட்டும் பார்த்துக்கலாம். சகோதரருடைய நட்புகளை மேம்படுத்துவதற்கும் இந்த வாரமானது ஜென்ரலாகவே ஒரு நல்ல வாரம். பிறகு புதிதாக லேண்ட் வாங்கணும் அல்லது ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா இந்த 3 நாட்களுக்கு நீங்கள் போய் அந்த அந்த இடத்தையோ அல்லது அந்த பில்டிங்கோ பார்த்துட்டு வரலாம். பிறகு சனியும் சுக்கிரனும் ஒன்றாக ஒரு 4 டிகிரியில விலகி இருக்க, புதனும் அங்க வந்து சேர்ந்திருக்கு, எல்லாமே வந்து 1-2 டிகிரியில இருக்கிறதுனால லவ் ப்ரப்போசல் இன்னும் கொஞ்சம் இடக்குதான், பிரச்சனை தான். அதாவது லவர்களுக்கு மத்தியில் வந்து உறவுகளில் விரிசல் விழுந்தால் அது வந்து சரிப்படுத்துவது கஷ்டமாக இருக்கும். கவர்மெண்ட் விஷயங்களை, அதாவது அரசாங்க விஷயங்களுக்கு இன்னும் கூட நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வாரமும் அதேதான் கதை. சோலார் பேனல், அப்புறம் வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் கொண்ட, அதாவது அப்பாவாகட்டும், அரசாங்கமாகட்டும், பிறகு வந்து நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ஆகட்டும், இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வாரம். இந்த வாரத்துல ஒரு குழந்தை, அதாவது முதல் 3 நாட்களில் ஒரு குழந்தை பிறந்தால் அவன், அதாவது பிரபு ஜமீன்தார் மாதிரி நிறைய லேண்ட், நிறைய நிலப்புலன்கள் வைத்திருப்பான், நிறைய வீடுகள் இருக்கும் அவனுக்கு. ஏனென்றால் காலபுருஷ தத்துவத்தினுடைய அதிபதியாகிய முதல் வீட்டினுடைய அதிபதியாகிய செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறார் அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அமைப்பு. ஆனால் அந்த குழந்தை பிறந்த உடனே சிவன் கோயிலுக்கு ஒரு பாலாபிஷேகத்தை கொடுக்கணும். ஏனென்றால் தகப்பனுடைய அந்த சூரியன் என்று சொல்லப்படுகிற தகப்பனுக்கு உண்டான கிரகம் வந்து ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் நல்ல டிகிரி வித்தியாசம் இருக்கு, இருந்தாலும் பாலாபிஷேகம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதாவது பணம் படைத்த, நிலம் படைத்த, அதிகாரம் படைத்த ஒரு குழந்தையாக இந்த குழந்தை வரும். வெளிநாடுகளிலும் நல்ல ஒரு கௌரவத்தையும் பேரையும் புகழையும் கொண்டு வரும். நிறைய வந்து டாலர்ல தான் பணம் சம்பாதிக்கக்கூடிய குழந்தையாக இருக்கும். அதனால இந்த குழந்தைய வந்து இப்ப பிறக்கிறதுங்கிறது ஒரு நன்மையே. பிறகு கம்யூனிகேஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரமானது ரொம்ப ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. ராகுவும் புதனும் பக்கத்துல இருந்தாலுமே அது சுபத்துவத்தோட இருக்கு, சுக்கிரன் அருகில் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல வாரமாகத்தான் இருக்கிறது. இன்லாஸ் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் எல்லாருக்கும். நீங்க அதனால அது வந்து ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, இதுக்கு அதே மாதிரி மாமியார் வந்து மருமகள்கிட்டையும், மருமகள் மாமியார்கிட்டையும், மருமகன் மாமனார்கிட்டையும், மாமனார் மருமகன்கிட்டையும் வந்து கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன சுவாமிஜி எப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னா அதுதான் உண்மை. இளைய சகோதரன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, இல்லைன்னா பிரச்சனை வரும். சண்டை, தேவையில்லாத கமெண்ட்ஸ், சண்டை இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்து இன் ஜென்ரல். மெட்டல்ல நான் எந்த மெட்டல்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னா இரும்பு, கற்கள். அதனால நம்ம வந்து நடக்கும்போது மலைகளிலேயோ எங்கே ஏறும்பொழுது கல்லினால் வந்து காயம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னொன்னு கூட இருக்கிறது, ஆற்றிலேயோ அல்லது கடலிலேயோ குளிக்கும் பொழுது கற்கள் வந்து இல்லாத இடமாக, ஆழம் இல்லாமல் நமக்குன்னு ஒரு 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 அளவு கொண்ட அந்த இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அதனால ஜாக்கிரதையாக இந்த வாரம் அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாரத்துல வந்து இன்னும் கூட 12ஆம் இடத்து அதிபதியோட குருவாகப்பட்டவர், 2ம் 12ம் கனெக்டடா இருக்கிறது செலவு அதிகமாக வைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். இவ்வளவுதான் இந்த வாரத்தினுடைய பொது பலன். அடுத்தது தனித்தனி பலனை பார்த்துருவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு முதல்ல நான் சொன்ன அதே பலன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், லேண்ட் வேணுமா, வீடு வேண்டுமா, வாகனங்கள் வேணுமா, எல்லாத்துக்கும் சரியான வாரம் இந்த வாரம். நீங்க ஏற்பாடு பண்ணுங்கள். முதல் 3 நாட்களுக்கு மிக 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 ஒரு அற்புதமான ஒரு என்ன பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடைசி நாள், அதாவது வந்து உங்களுக்கு வந்து சனிக்கிழமை, வெள்ளி சனின்னு வச்சுக்கோங்க. வெள்ளி சனியில வந்து நீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அதனாலதான் முதல்ல 3 நாட்களை நீங்க அதை பயன்படுத்தலாம். குடும்பத்துல குதூகலம் இருக்கும், கொஞ்சம் செலவு இருக்கும், சகோதரன் மூலமாக வரவு இருக்கும், ஆபீஸ்ல வந்து கொஞ்சம் கௌரவம் கிடைக்கும் உங்களுக்கு. பிறகு நல்ல செய்தி, அதாவது ஒரு ப்ரமோஷனோ அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரியோ, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு வரும். பழைய ஃப்ரெண்டு யாராவது வந்து மறுபடியும் பார்க்க வரலாம். இது மேஷராசிகளுக்கு. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்க வந்து துர்க்கையினுடைய வழிபாடை பண்ணுங்கள். ஏனென்றால் கடகத்துல வந்து சந்திரனும், ஏன்னா கடகத்தினுடைய இடம் இல்லையா அது, அங்க வந்து செவ்வாய் நீச்சபங்கம் ஆயிருக்கனால துர்க்கையினுடைய வழிபாடு உங்களுக்கு
இந்த வாரத்துல ஒரு பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. அதே போல் திருமண ஏற்பாடுகளுமே தாராளமாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குழந்தை வரத்துக்கு உண்டான ஒரு வாரம் தான் இந்த வாரம். அதனால வியாபார வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி இரண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால மேடராசிக்காரர்களுக்கு சந்தோஷமே. சண்டை மட்டும் போடக்கூடாது. யாருடன் சண்டை போடக்கூடாதுன்னு கேட்டா வாழ்க்கை துணையுடன் சண்டை போடக்கூடாது. அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு டிராபேக். அதுவும் வெளியூர் போகும்பொழுது சண்டை போட வேண்டாம். சரியா? ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் முயற்சி, நீங்க என்னென்ன பிசினஸ்க்கோ அல்லது புதிதாக ஜாயின் பண்ணணும், ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா எல்லா முயற்சியும் இந்த வாரம் பண்ணி முடிச்சிருங்க. இந்த வாரம் அது எத்தனை, முதல் 5 நாட்கள்ல பண்ணி முடிச்சிருங்க. விறுவிறுன்னு சந்திரன் ரொம்ப நல்ல இடத்துல இருக்கணும். முதல்ல கடகத்துல இருக்கிறார் செவ்வாயோட. பிறகு 12க்கு உண்டானவனாக இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். அதாவது புதன்கிழமை சந்திரன் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு வேலைகள் செய்யற, அதாவது புதிய வாய்ப்புகள் நிறைய, அதுதான் புதிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது, லாபங்கள் இருக்கிறது. இந்த வாரம் அதாவது இன்னும் ஒரு வாரம் போகும். உங்களுக்கு நன்மை மட்டுமே நடந்துட்டு இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல மட்டும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குரு லக்னத்துல 11ஆம் இடத்துல கலப்பு இருக்கிறதுனால, அதாவது பரிவர்த்தனை நடந்திருக்கிறதுனால திருமண ஏற்பாடுகள் ஏதாவது திடீர்னு நடக்கக்கூடிய வாய்ப்புகள், திடீரென்று காதல் என்கின்ற நட்பு மலரக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்கள் மூலமாக ஆதாயம், வேலைக்கு அடுத்து வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தைக்கு உண்டான வரம், பிறகு முக்கியமாக வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், லிட்டிகேஷன் இவைகளிலிருந்து விடுதலை. ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றம், வெற்றி, பிறகு மகிழ்ச்சி, இந்த 3மாக அமைகிறது. குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படின்னா செலவு நிறைய ஆகும். அதுதான் மெயின். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மாடிப்படிகள், மொட்டை மாடி, அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது குழந்தைகளாக இருந்தால், ரிஷபராசி குழந்தைகளாக இருந்தால் அவர்களை கொஞ்சம் படிகள்லாம் ஏறதுக்கு விடக்கூடாது. அது மட்டும்தான். இன்னமும் கூட திடீரென்று நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கிறது. 8க்கு உண்டானவன் லக்னத்திலிருந்து பரிவர்த்தனை 11ல் ஆயிட்டு இருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட்ல நல்ல லாபம் உண்டு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம பயன்படுத்தணும். லாங் ட்ரிப்பு போயிட்டு வர்றது ரொம்ப லாபம் வைக்கும். பிசினஸ் ட்ரிப் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லட்சுமி நாராயணர். மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் செலவு, நிறைய வரவு, பிறகு மகிழ்ச்சியான செய்தி, ப்ரமோஷன்ஸ், வெளிநாடு யோகம், கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி டீலிங்ல உங்களுடைய நிலத்தை சிரமப்பட்டு விற்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக விற்பதற்குண்டான அமைப்பு, வாங்குவதற்குண்டான அமைப்பு இருக்கா அப்படின்னாக்கா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, ஆனால் முயற்சி செய்யலாம். சனியினுடைய வரைவு உங்களுக்கு இனிமேல் தான் ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகிறது. அப்படிங்கிற பட்சத்துல சூரியனுடைய அமைப்பு 10ஆம் இடத்துல இன்னும் கூட சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள் டிரான்ஸ்பர் ஆக ஒரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்த பிரச்சனைகள், இருப்பிடத்துல இருந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிடும். கொஞ்சம் செலவாகும். கொஞ்சம் நம்ம வேற இடத்துக்கு புதுசா ஒரு இடத்துக்கு போறதுக்கு அல்லது ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த வாரம் அப்ளை பண்ணலாம். பேப்பர் போடணுமா, தாராளமா போட்டுடுங்க. என்ன சுவாமிகளே அப்படின்னா, எஸ், தாராளமா பேப்பர் போட்டுருங்க. வேலை கிடைச்சிரும், அடுத்த வேலை கிடைச்சிரும். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல குழந்தை வரம் கிடைக்கும். திருமணமானது தடை இல்லை. நீங்கள் சொல்லுகின்ற சொல்லுக்கு மதிப்பு இந்த வாரம் இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி. ரொம்ப நல்ல, அதாவது ஆரோக்கியத்திற்கு ஏற்புடைய தன்வந்திரினுடைய வழிபாடு. தன்வந்திரி கோயிலுக்கு போய் தன்வந்திரியை பார்த்துட்டு வாங்க. அந்த ஹீலிங் ப்ராசஸ் அதிகமாகும். மன கிளேஷம், மன கஷ்டம், நிம்மதியின்மையிலிருந்து நம்ம வெளியில் வருவதற்கு தன்வந்திரியினுடைய ஹெல்ப் உங்களுக்கு நல்லா பயன்படும். சகோதரனுடைய உறவு மேம்படும். பிறகு நட்பு என்கின்ற உறவு இந்த வாரம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், வியாபாரத்தினுடைய வாய்ப்பு தன்னால தேடி வரும். அதிகாரம் தேடி வரும், பதவி தேடி வரும் இந்த வாரம். ஆனால் நம்ம ஜாக்கிரதையா செலக்ட் பண்ணணும். வெளிநாடு போகக்கூடிய யோகம், எல்லா பிரயாணமும் வெற்றியை கொடுக்கும். பிறகு பாக்கியவானாக கருதப்படுவீர்கள். கும்பாபிஷேகம் அட்டன் பண்றது, பெரிய பெரிய ஒரு
உங்களுக்கு பிடிச்ச அதே மாதிரி ரிலீஜியஸ் விஷயத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது, அதுல உங்களுக்கு ஒரு கௌரவம், அதுல ஒரு திருப்தி இருக்கிறது. ஒரு திருமணம்னால அந்த திருமணத்துல வந்து, அதாவது உங்களுடைய நண்பனுடைய திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணத்துல வந்து உங்களை வந்து மையமாக வைத்து ஒரு கௌரவமாக, உங்களை ஒரு ஆதர்ஷமாக, குருவாக அல்லது ஒரு பெரியவராக மதித்து உங்களுக்கு கீழே வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், நன்மைகள் நிறைய நடக்கும். ஆபீஸ்லயும் கூட உங்களை மையமாக வைத்துத்தான் நிறைய விஷயங்கள் வந்து நகரும். ஆக மிக முக்கியமான ஒரு பங்கு வகுக்க போகிறீர்கள். உங்களுடைய பிசினஸ்லேயே ஆகட்டும், சொந்த தொழிலே ஆகட்டும். சொந்த தொழில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது. 10க்கு உண்டானவன் வந்து லக்னத்துல நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் பெறுவது அப்படிங்கிறது கடக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ராசி. அஷ்டமத்த சனி போனதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு வாரத்தை, துவக்கத்தை இந்த வாரமானது கொடுக்கிறது. அம்மாவனுடைய ஆரோக்கியம் மேலோகும், தந்தையினுடைய ஆரோக்கியமும் சரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சொந்தத்துல வந்து இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சங்கடங்கள் தீர்ந்து நல்ல பலன்கள் கொடுக்கும், சந்தோஷம் நிறைய கொடுக்கும். இளைய சகோதரனை விட மூத்த சகோதரனுடைய உதவி நிறைய இருக்கும். இளைய சகோதரனுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் வரும். திருமண ஏற்பாடுகள், 2ஆம் திருமணம் ஏற்பாடுகள் வந்து ரொம்ப குயிக்கா கைகூடும், திடீர்னு வந்து கிளிக் ஆகும். ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்களுக்கு வெற்றி மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. நீங்கள் அம்பிகையை போய் வழிபடணும். இந்த வாரம் வரக்கூடிய பௌர்ணமி இருக்குது இல்லையா, அந்த பௌர்ணமியில வந்து அம்பாளை போய் சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அங்க இருந்துட்டு வாங்கும். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். இது வந்து ஹஸ்த நட்சத்திரத்துல வர்றதுனால இந்த, அதாவது சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரம் தான் அஸ்தம். அதனால அந்த ஒரு டேல போய் நீங்க நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும், பிறகு லட்சுமி கட்டாட்சத்தையும் கொடுக்கும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த வாரம் குடும்பத்தினுடைய செலவுகள் அதிகமாகுவதும், கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியது, பிறகு ஃபங்க்ஷன்னால கொஞ்சம் செலவு அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய வாக்குக்கு மதிப்பு, பிறகு குணம் பெறுவது. 6க்கு உண்டானவன் வந்து 8க்கு போயாச்சு. அதனால வியாதிகள்லாம் சட சட சடன்னு குறைய ஆரம்பிக்கும். 8க்கும் 10க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, பரிவர்த்தனை இருக்கு. அதனால ரொம்ப நாள் நீண்ட நாள் கஷ்டங்கள் விலகும், பட்டுன்னு பனி மாதிரி விலகும். நிறைய காலங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்ல லாபமே கிடைக்காதவர்களுக்கு இந்த வாரம் லாபம் கிடைக்கும். செலவு அதிகமாக இருக்கும், அதே போன்று வரவும் அதே போல இருக்கும். திடீர்னு வந்து வேலை மாற்றம் தேவைப்படும். சில பேருக்கு திடீர்னு வேலை போனாலும் போயிடலாம், கவலைப்படாதீங்க. திடீர்னு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வரப்போகிறது. அதனால அதை பத்தி கவலைப்படாம மனசுல வந்து அலட்டிக்காம இருங்க. சண்டை போட வேண்டாம். முதல் 2 நாட்கள் கொஞ்சம் மனசுல கொஞ்சம் கிளேஷம் இருக்கும், கவலை இருக்கும், கொஞ்சம் பயம் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து அது சரியா போயிடும். கடைசியில வெள்ளி சனி அனுப்போ வீட்டுல வந்து, அதாவது 2ஆம் இடத்துல சந்திரனும் கேத்துவும் இருந்தாலே ஏதாவது ஒரு ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இருங்க, எல்லாமே சரியா போயிடும். உங்களுடைய சிம்ம ராசிக்கு வந்து சூரியன் வந்து உச்சமாக போக போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம். அது வந்து என்ன, ஒரு இந்த வாரம் முடிஞ்சோடனே அடுத்த வாரம் வந்துடும். அதனால இந்த வாரம் என்பதை நீங்கள் அமைதியாக சாட்சியாக இருந்து கவனியுங்கள். லாபம் நிறைய இருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப அலட்டிக்காம இருக்கணும் இந்த வாரம். ஜம்மன ஒரே ஒரு விஷயம், ரகசியம் விடாதீர்கள். அது யாராக இருந்தாலும் உங்களுடைய ரகசியத்தை, அதே போல உங்களுடைய பாஸ்ட்டை வந்து எதுவும் சொல்லாதீர்கள். அதை மட்டும் பண்ணிட்டோம்னா போறோம். இந்த வாரம் வந்து ஸ்மூத்தாக நகரக்கூடிய வாரம். சிம்ம ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு, பிறகு துர்க்கை வழிபாடு. அபிஷியலாக அரசியலையும் அரசாங்கத்திலையும் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கிறது. பிசினஸ்மேனுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். எதற்குன்னு கேட்டா, உங்களுடைய பர்மிஷன் வாங்குறது, அந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு இது வாங்குறது, சர்டிபிகேட் வாங்குறது, இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஐடில, அப்படி ஐடினா இன்கம் டாக்ஸ் விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. லீகலாக சில விஷயத்தை வந்து பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வைத்திருப்பவர்கள் டீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவேன். ஏன்னா உங்களுடைய சூரியன் வந்து உச்சமாக போகிறது. அதனால கவலை இல்லாமல் இருங்கள். உங்களுடைய விநாயகர் மற்றும் துர்க்கையினுடைய வழிபாடு உங்களை வழி நடத்தும். கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், எந்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறது? உள்ளூர் மாப்பிள்ளையா, வெளியூர் மாப்பிள்ளையா, அல்லது வெளிநாடு மாப்பிள்ளையா? இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். மேட்ரிமோனியில பார்த்தாலும் குழப்பம் இருக்கும். அதே மாதிரி வரம் தேடுறது பெண், எந்த பொண்ணை தேர்ந்தெடுக்கிறது? வேலை செய்யற பொண்ணா இல்ல வெளிநாட்டுல இருக்கிற பொண்ணா அப்படிங்கிற ஒரு குழப்பம் போயிட்டே இருக்கும். இந்த குழப்பம் தான் பெரிய குழப்பமாக இருக்கும் இந்த வாரம். பட் வரன் கிடைப்பதில் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன. நல்ல வரன் அமைந்து நீங்கள் செலக்ட் பண்ணுகின்ற அந்த வரனானது குயிக்காக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு.
உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் ரொம்ப பலமாக ஜபர்தஸ்தாக நடக்கும். திருமண வாழ்வில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். கண்டக சனியாக இருந்தாலும் உங்களுடைய குடும்ப அமைப்பது, நண்பர்களுடன் குதூகலமாக இருக்கிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வாரம். குருவனுடைய அமைப்பு நல்ல கௌரவமாக இருப்பது, தந்தையினுடைய சொத்துக்கள் கிடைப்பது, மூதாதையர்களுடைய சொத்துக்கள் கிடைப்பது, சகோதரன் மூலமாக பெரிய ஆதாயம் கிடைப்பது, லீகல் இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் ஆகிறது. பிறகு வியாபாரத்துல திடீர்னு ஒரு மாற்றம், அதாவது நண்பர்கள் நடுவில் இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகி அது ஒரு நல்ல விதமான ப்ரோக்ரஸ். அதாவது ரொம்ப நாளா ஒரு 2 பேருக்கும் சேராம அப்படியே பிச்சுக்கிட்டு இருந்தது, அது செப்பரேட் ஆகி நீங்கள் ஒரு ஓனர் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய சொந்த பொறுப்பில் உங்களுடைய வியாபாரமானது அமைவது, வேலை கிடைப்பது. அதிலும் கூட குறிப்பாக அரப்ஸ்ல இருப்பவர்கள், பாலைவனங்கள் போன்ற அந்த ஒரு பகுதியில் இருப்பவர்களுக்கு வேலை கிடைத்து அந்த வேலையில் நல்ல ஹையர் சேலரியும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்களுக்கு நிறைய ஆதாயம். கன்னி ராசியில் இருப்பவர்கள் இந்த வாரம் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பிசினஸ் பண்ணினாலும் சரி, அதே போல இன்ஜினியருக்கும் சரி, இன்ஜினியர்ஸுக்கும் அந்த கட்டடத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல ஆதாயம், நல்ல வளர்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு பண வரவு, அதே போன்ற குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்ல ஆதாயம், நிறைய வாய்ப்புகள். 8ஆம் இடத்து அதிபதி 11ல் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைவதனால இந்த வாரம் கடைசி 2 நாட்கள் தவிர உங்களுக்கு எல்லா நாளும் வெற்றியை கொடுக்கும், திடீரென்று வெற்றியை கொடுக்கும். அதாவது வியாதிகள் நீங்கும், பகைமை ஒழியும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். கடைசி 2 நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டிய கட்டாயம். கேத்துவும் சந்திரனும் தலையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அது உங்களுக்கு கொஞ்சம் யாராவது கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு உங்களுடைய பாடி ஷேமிங்கோ அல்லது உங்களுடைய ஒர்க்கை ஏதோ கிண்டல் பண்றதோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் நிலை குலைய செய்யும். ஏன்னா அது அப்போ பௌர்ணமி வந்துடும் இல்லையா, அதனால கொஞ்சம் மனசு கஷ்டப்படும். இந்த உலகத்துல யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, அதனால நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. யோகிகள், சித்தர்கள், ஞானிகளுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வழிபாடு செய்துவிட்டு வந்தால் உங்களுடைய கேத்து உங்களுக்கு யோக சித்தியை கொடுப்பார், லக்ஷ்மி கட்டாட்சத்தையும் கொடுப்பார். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, நண்பர்கள் மூலியமாக ஆதாயம். நீங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வியாபாரம் தொடங்கி இருந்தீர்கள்னாக்கா டக்குன்னு ஒரு சக்சஸை கொடுக்கும், ஒரு கிரேட் சக்சஸை கொடுக்கும். திருமணம் ஆன உடனே வெளியூர் போகக்கூடிய ஒரு அமைப்பு, வேலை கிடைத்து வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு. திருமண உறவுகளில் திருமணம் ஆகிட்டு கொஞ்சம் தூரம், அதாவது திருமணம் ஆகி ஒரு சில மாதங்கள்லேயே கொஞ்சம் தூரமாக கணவனோ அல்லது மனைவியோ டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மேபி வெக்கேஷனுக்காக குழந்தைங்களோட உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்க அம்மா வீட்டுக்கு போகக்கூடிய அந்த மாதிரி ஏதாவது ஒரு செப்பரேஷன் இருக்கும். பாசிட்டிவ் தான், அதில் ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது. முக்கியமாக நம்ம பார்க்கறது உங்களுடைய தோல்விகளை வெற்றிகளாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு. ஆமா, அது நான் பழிவாங்கக்கூடியதுன்னு நான் சொல்லல, பம்பு வழக்குகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால இந்த வாரம் கோர்ட்டு கேஸை விடக்கூடாது. ஏன்னா இந்த வாரம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. 6க்கும் 8க்குண்டானவன் ஒரு நல்ல பரிவர்த்தனை இருக்கிறது. ஏன்னா செவ்வாய் ரொம்ப வலுவாக இருக்கிறார். அப்படிங்கும்போது கவலையே பட வேண்டாம், நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு அமைப்பு தான். ஹனுமனையும் பைரவரையும் வழிபடும் பொழுது உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, கடனிலிருந்து விடுதலை, எதிரிகளிலிருந்து விடுதலை, காம்படிஷன்ல ஃபர்ஸ்டா வர்றது, இது எத்தனையுமே வியாபாரத்துல தொழில போட்டி இருக்கும் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிறது, இதெல்லாம் நடக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் என்ன தெரியுமா? பாக்கியமான வாரம், லக்ஷ்மி கட்டாட்சமான வாரம். அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடத்துல அதாவது சூரியன் ரொம்ப தூரம் விலகி போயிட, புதனும் ராகுவும் கிட்டத்தட்ட பக்கத்துல, புதன் ராகு, பிறகு சுக்கிரன் சனி, இவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றாக இருக்கிறார்கள். குரு பரிவர்த்தனை ஆகி தன்னுடைய ஓன் பிளேஸ்க்கு போறாரு, எல்லாமே சுபத்துவம் ஆயிடும். அதனால இது ஒரு மகிழ்ச்சிகரமான லட்சுமிகரமான ஒரு வாரம். 6க்குண்டானவன் 9ஆம் இடத்துல, நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்தா பொறாம தாங்காம சில போட்டிகள், சில பேரினுடைய வயிறு எறிதல், இதெல்லாம் நடக்கும். அது ஏன் இப்படி அப்பட்டமா சொல்லிட்டேன்னாக்கா நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நம்ம நல்லா இருந்தோம்னாக்கா, சந்தோஷமா இருந்தோம்னா அதை பார்த்து சந்தோஷப்படுபவர்கள் தான் நம்முடைய உண்மையான உற்ற நண்பர்கள், உறவினர்கள்.
அது இல்லாம கூடவே உறவினனா இருந்துகிட்டு, அதுவும் அண்ணன் தம்பி சகோதரன் மாதிரி அல்லது சகோதரனாகவே இருந்துகிட்டு கால வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால அந்த ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் பொறாமைப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரத்துல இருக்கிறது. கேத்து 11ஆம் இடத்துல இருக்கிறனால வெற்றிகள், வெளியூர் வெளிமாநிலத்தில் என்ன வியாபாரம் பண்ணினாலும் லாபம். முக்கியமாக 8க்குண்டானவன் 8ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல ஷேர் மார்க்கெட் நல்ல ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு டைம். அதனால விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண உறவோட சரி, மற்ற நண்பர்களுடைய உறவும் சரி, அத்தனை உறவுகளும் செம்மையாகி ஒரே ஒரு பகைவன் என்கின்ற உறவு மட்டும் அடிபட்டுன்னா அவன் தோல்வியை தழுவக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உக்கிரமான தெய்வமாகிய பிரத்திங்கரா அல்லது வாராகி அம்மன் அல்லது பகலாமுகியினுடைய வழிபாடு உங்களுக்கு தெரிந்ததுனாக்கா இந்த வாரம் பண்ணினேன் அப்படின்னாக்கா உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீரும். குழந்தை வரம் இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு ஏக்கம் இருந்தது, அந்த ஏக்கம் ஃபுல்ஃபில் ஆயிடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னொரு முக்கியமானது, வேறு மொழிகளில் நீங்கள் கை தேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது அந்த மொழியில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வாக்கினால் உங்களுக்கு பலமும் பணமும் கௌரவமும் கிடைக்கும். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இன்னும் கூட உங்களுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. இந்த வாரம் அதற்கு ஏற்ற வாரமாக இருக்கிறது. அக்கம் பக்கத்துல இருந்த பிரச்சனைகள், வீட்டுல குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஓரளவுக்கு கடைசி அந்த ஒரு முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து அதை சரி பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். லேண்ட் வாங்குவதற்கு ஏற்ற வாரமாக நான் இந்த வாரத்தை பார்க்குறேன். அது எப்படி அப்படின்னா, 8ல் செவ்வாய் நீச்சமடைந்து நீச்ச பங்கம் ஆவது. முதல் 3 நாட்கள் ஒரு நல்ல பலன். ஆனால் மூலம் பூராடம் மட்டும் அவர்களுக்கு சந்திராஷ்டம். அதனால லேண்ட் எல்லாம் பார்க்கலாம், நம்ம அதெல்லாம் முன்னேற்றம் எல்லாம் பண்ணலாம். கையெழுத்து எதுவும் போட வேண்டாம், கேரண்டி யாருக்கும் கொடுக்க வேண்டாம், அவ்வளவுதான். அதே போல வண்டியில இரவு நேரங்களில் 2 வீலர்லாம் போக வேண்டியதில்லை. அது மட்டும்தான் சந்திராஷ்டமத்தினுடைய பிரச்சனை. 8ஆம் தேதி பூராடம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள், அதாவது செவ்வாய்க்கிழமை அவர்களுக்கு இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க ஒரு மாரியம்மனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும், வியாதிகள் நீங்கும். பிறகு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கூடவே சந்திரனும் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய சகோதரனுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீர்கள். உங்களால செய்ய முடியும். நீண்ட கால பகைமையானது தீரும். தனுர் ராசி அன்பர்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இது. அது 2க்குண்டானவன் 4ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் சுக்கிரனோட இருக்கிறது அப்படிங்கிறது லாபாதிபதி இல்லையா. அவர் பரிவர்த்தனை ஆகிறார் 6ஆம் இடத்தோட. அப்படிங்கும் போது வெளிநாடுகளில் வேலை கிடைப்பது, நம்ம உள்ளூர்லேயே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பது, கொஞ்சம் தூரமாக போய் வேலை இது பண்ணுவது, புதிதாக ஏதாவது வியாபாரம் தோன்றுவது, எத்தனையோ நலன்கள் இருக்கின்றன தனுர் ராசி அன்பர்களுக்கு. கொஞ்சம் தூக்கமின்மையும் இருக்கும். ஆனால் லிக்கருக்கு அடிமையாகி விடக்கூடாது. இந்த வாரம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. புதனும் ராகுவும் ஒன்றாக கிட்டத்தட்ட ஒரே டிகிரியில் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தாயினுடைய ஆரோக்கியமானது மேம்படும், தந்தையினுடைய ஆரோக்கியமும் மேம்படும். உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு இணக்கமான உறவுனாக்கா சகோதர உறவு கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அது. அதுவும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் இருக்கு இல்லையா, அதுல அதாவது பெட்டிங்னு சொல்லுவா. அந்த பெட்டிங் எல்லாம் லீகலி இட் இஸ் ராங். அதனால பெட்டிங் நான் அது இது பண்றதில்லை. ஆனாலும் அதன் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனுர் ராசி என்பவர்களுக்கு லோன் கிடைக்கக்கூடிய, பேங்க்ல இருந்து ஒரு பெரிய லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மேலும் திருமண அமைப்புகளோட கூடி பண பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இந்த வாரம் தனுர் ராசிக்காரர்களுக்கு சொல்ல போனா சுகமான ஒரு வாரமாக இருக்கிறது. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி அல்லது ராஜராஜேஸ்வரி, ரெண்டுமே ஒன்றுதான். இருந்தாலும் லலிதா மகா திரிபுர சுந்தருடைய வழிபாடு தனுர் ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, முயற்சி திருவினையாக்கும். எல்லா முயற்சியும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தை வரம் கிடைக்கக்கூடியது,
திருமணம் ஏற்றமாக நடைபெறுவது, சகோதரர்களுக்குள்ள இணக்கம் வைப்பது, பிறகு நண்பர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை தோன்றுவது, வெற்றி அடைவது. நீங்க ஒரு தனியா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல டீம் வச்சிருந்தீங்கன்னாக்கா உங்க டீமுக்கு கப் அடிக்கிறது, இதெல்லாமே படைப்பாளியாக இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான வாரமாக இருக்கிறது. நல்ல ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியும் நல்லா இருக்கும். வெளி மாநிலங்கள் போயிட்டு வர்றது ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது. 9ஆம் தேதி 10ஆம் தேதி சந்திராஷ்டமம். 9ஆம் தேதி உத்திராடம் திருவோணம், புதன்கிழமை உத்திராடம் திருவோணம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. என்ன பண்ணக்கூடாது நம்ம மகர ராசிக்காரர்கள் அப்படின்னாக்கா, இளைய சகோதரத்தோட சண்டை வந்துடக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்புறம் நொறுங்கு தீனிகள் தேவையில்லாம அதிகமா எண்ணெயோட சேர்ந்து சாப்பிடக்கூடாது. அது அந்த ஜங்க் ஃபுட் போய் வயிற்ற இது பண்ணி வாமிட் வர அளவுக்கு ஆனாலும் ஆயிடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 10ஆம் தேதி திருவோணம் அவிட்டம், வியாழக்கிழமை திருவோணம் அவிட்டம். இந்த 2 நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சரி, இவங்க என்ன திருவோணம் அப்படிங்கும்போது செவ்வாயும் பிறகு சந்திரனும் ஒன்றாக இருக்கிறதுனால திருவோணத்துக்காரர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவிட்டத்துக்காரர்கள் சகோதரர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஏமாந்து பணத்தை கொடுத்துடக்கூடாது, சொத்துக்களை கொடுத்துடக்கூடாது. அதனால சந்திராஷ்டமம் தண்ணிக்கு ஒண்ணுமே பண்ணாதீங்க, நோ டாக்குமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுங்க. மற்றபடி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு முயற்சி திருவினையாக்கும் வெற்றியை கொடுக்கும். பல்வேறு விதமான வெற்றிகள் உங்களுடைய டிபார்ட்மெண்ட், அதாவது ரேஸு, பிறகு ஸ்போர்ட்ஸ், இதுலெல்லாம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். எஜுகேஷனெல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். பிறகு ஆண் குழந்தைக்கு உண்டான வரம் கிடைக்கும். இதெல்லாம் மகர ராசிக்கு உண்டான பலன்கள். மகர ராசி அன்பர்கள் வழிபட வேண்டியது அம்பிகை வழிபாடு. செவ்வாயும் சந்திரனும் நேராக உங்களுடைய மகரத்தையே பார்க்கிறது. அதனால அம்பிகையினுடைய வழிபாடு. ஓம் ஐ மகாசக்தியை நமகா சொல்லுங்க. உங்களுக்கு எல்லா முயற்சியும் நல்லபடியாக வெற்றி அடையும். அதிலும் குறிப்பாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, டிராமா இண்டஸ்ட்ரீஸ், யூடியூப், மீடியா, நியூஸ் எல்லாருக்குமே நல்ல ஒரு சமயம் இது. கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, நல்ல குடும்பம் அமைவது, வீடு கொஞ்சம் மாறி அமைவது, பெரிய வீடாக கிடைப்பது, அதாவது சந்தோஷமாக இருப்பது, இது எல்லாமே குடும்பத்துடன் இருக்கிறது. ஆனால் பிரிந்து போன சகோதரர்களிடம் மீண்டும் வம்பு வருவது, உங்களுடைய இந்த பாகப்பிரிவினையில் ஏதாவது பிரச்சனை வருவது, இப்படியாக இருக்கிறது. அதனால சகோதர உறவோட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு முக்கியமாக 11, 12, அதாவது வெள்ளி சனி கடைசி 2 நாள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், சதய நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை சகோதரர்களோட எந்த ஒரு விழாவுக்கும் எதுக்கும் போக வேண்டியதில்லை. அதே போல சதயம் போராட்டாதி சனிக்கிழமை. இது மாமனார் மாமியார் பிரச்சனைகள். ஆமா, அதனால குடும்பத்துல, அதாவது உங்களுடைய இன்லாஸ் கிட்ட நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுதான் சந்திராஷ்டமத்தினுடைய பலன். இருந்தாலும் இந்த சனியினுடைய இறங்கி, அதாவது 7.5 சனி ஜென்மச்சனிலிருந்து வெளியில வந்துட்டார் இல்லையா, இப்ப ராகு இங்க வரப்போகிறார். அதனால இந்த வாரத்துல நீங்க பண்ணக்கூடாதுங்கிறது 3 விஷயங்கள் இருக்கிறது. யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க, இது 1. 2வது, சீரெல்லாம் கொடுத்ததோ அல்லது சொத்துக்களை பத்தியோ உங்களுடைய ஏதோ கமெண்ட் பண்ணாதீங்க. 2. 3வது, நண்பர்களுக்குள்ள ஏதாவது கொடுக்கல் வாங்கணும்னா பெரிய கையெழுத்து போடணும், கேரண்டி கொடுக்கணும்னா நோ, இந்த வாரம் அதை மட்டும் பண்ணாதீங்க. நீங்க சேஃபா இருக்கலாம். இதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு நான் சொல்றது. ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு பண வரவும், பிறகு மகிழ்ச்சியும் குதூகலமும், நல்ல இருப்பிடத்துல நல்ல ஒரு சௌகரியமும் சௌபாகியமும் நல்லபடியாகவே இருக்கும். வெளிநாட்டுக்கு உண்டான யோகம் இருந்தாலும் கூட இந்த வாரம் உங்களால கிளம்ப முடியாது. என்றால் 10க்கு 3க்கு உண்டான செவ்வாய் 6ஆம் இடத்துல சந்திரனோட இருக்கிறார். இருந்தாலும் சனியினுடைய யோகத்தினால், ஏன்னா 12க்கு உண்டான சனி 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார் இல்லையா, நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நடக்கும். கும்பராசி அன்பர்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு. அதனால கொஞ்சம் லட்சுமி கட்டாட்சமா சந்தோஷமா குதூகலமாக போக போகிறது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு நிறைய இருக்க போகிறது. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, சகோதரன் மூலமாக ஆதாயம், குழந்தைகளின் மூலமாக ஆதாயம், உங்களுடைய படிச்ச படிப்புக்கு வேலை கிடைப்பது, உங்களுக்கு குழந்தை வாரிசு கிடைப்பது, பிறகு மூதாதையர்களால, அதாவது முன்னோர்களால நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கிறது. ஜென்மச்சனியாக இருந்தாலும் ராகு இப்ப அங்க இருக்கிறதுனால நீங்க பிசினஸை பத்தி பெரிய முடிவெடுக்கணுமா, இப்ப எடுக்க வேண்டாம். குறிப்பாக கவர்மெண்ட்ல, அரசாங்க துறையில் இருப்பவர்கள், அரசியலில் இருப்பவர்கள், பிறகு சோலார் பேனல் வைத்திருப்பவர்கள், தாமிரம் செம்பு வியாபாரம் செய்பவர்கள்,
இவர்கள் எல்லாமே வந்து இந்த வாரம் பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம், அமைதியா இருந்து விடுவது நல்லது. அப்பாவுடைய விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அம்மாவனுடைய ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவுல வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி குத்தி பேசுறதோ அல்லது வந்து கடிஞ்சு பேசுறதோ சலிச்சு பேசுறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும். குழந்தைகள் விஷயத்துல நல்லபடியாகவே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது. புதிய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னாக்க இந்த வாரம் கொஞ்சம் யோசனை பண்ணி நல்லபடியாக ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் வந்து கொஞ்சம் பேசிவாக இருப்பது நல்லது. நமக்கு வழிபாடு, அம்பிகையினுடைய வழிபாடும் பிறகு வந்து ஹனுமனுடைய வழிபாடும் உங்களுடைய ஹெல்த்தை வந்து பாதுகாக்கும். ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. இந்த வாரம் ராகுவும் புதனும் ஒன்றாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் புதன் வந்து வக்கரம் அடைஞ்சோன்னு நீச்ச பங்கம் ஆவார். அப்படிங்கும் போது ஏதாவது நம்ம குண்டக்க மண்டக நம்மளே வந்து பிசினஸை பத்தி ஒரு தவறான முடிவு எடுத்துரும். பிசினஸை பத்தி முடிவெடுக்க வேண்டாம், ஃபேமிலியை பத்தி முடிவெடுக்க வேண்டாம். பாசிவாக இருங்க. அப்படின்னா என்ன சுவாமிகளை ஜடம் மாதிரி இருக்க சொல்லலாம் அப்படின்னாக்கா அப்படி இல்லை, பாசிவாக இருங்கன்னா அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து முடிவெடுக்கலாம். இதே வந்து முதல் 3 நாள் நல்ல குதூகலமாகத்தான் இருக்க போறீர்கள், சந்தோஷத்துக்கெல்லாம் குறையில்லை. இருந்தாலும் சில அந்த விஷயங்கள்ல நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். உங்களுடைய ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுடைய சூரியன் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். அடுத்த வாரத்துல இருந்தே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மூலமா நிறைய விஷயங்கள் சாதிக்க வேண்டியது, அதே போன்று ஃபாரின் விஷயங்கள் வந்து அப்ராட்ல வந்து இருக்கக்கூடிய ஃபாரின் கனெக்டட் கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணி வேலை செய்யக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனி வந்துருச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வாரம் ரொம்ப அற்புதமான வாரமாகத்தான் அவர்களுக்கு இருக்கிறது. ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரமானது லட்சுமி கட்டாட்சம் மிகுந்த வாரமாகவும் பிறகு சந்தோஷமும் வளர்ச்சியும் பிறகு வலிமையையும் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூர்ண ஆசீர்வாதங்களுடனும் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.